பேங்க் நிஃப்டி ஃபைனலாக பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தெரியுது. சரிங்களா, இப்போ அடுத்தது எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரீகேப் பண்ணிக்கலாம். நேற்று மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா, கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இந்த திரும்பியும் 47,212 லெவல்ஸ்லேருந்தே திரும்பியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா திரும்பியும் 1 hour லெவல்லேருந்தும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு இதுனா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லோவை ப்ரீச்சே பண்ணல. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 47,190க்கு கீழே போச்சுன்னா தான் நான் ஷார்ட்ஸுக்கு போவேன்னு. ஆனால் இது 197லேருந்தே இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு 7 பாயிண்ட்டு வித்தியாசம் இருந்தாலும் அது வித்தியாசம்தான். சரிங்களா, ஸோ இப்போ அது இதனால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறமா நான் இப்போ லைவ் ட்ரேடில் வரும்போது தான் பார்த்தேன். நானும் இதில் பிரேக் அவுட்டில் நானும் ட்ரேட் பண்ணியிருந்தேன். நான் லாங்ஸில் தான் இருந்தேன். நான் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கத்துலேயே நான் புக் பண்ணிட்டேன் ட்ரேடை. சரிங்களா, இது மீதி இருக்க ஏன் 200 பாயிண்ட்ஸு ஏன் விட்டீங்க, இல்லை ஏன் சீக்கிரமாக ஏன் எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்காகவும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். சரிங்களா, அது எப்படி நம்மளோட சைக்காலஜி எப்படி இருக்கும், இல்லை க்ரீடுனால என்ன நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கடைசியாக இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ்லேயும் அது போடுறேன் நான், அதை பாருங்கள். சரிங்களா, இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இப்போ திரும்பியும் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் லெவல் 47,582 பக்கத்துலேயே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. சரிங்களா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸு கொஞ்சம் லோவராக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் 47,600 பக்கத்தில் இருந்தாலும் 47,500 ஸ்டாலில் நிறைய பேர் எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஸோ 47,500 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அது பக்கத்தில் இப்போ இருக்கிறது 47,582க்கு பதிலாக அது இன்னும் கொஞ்சம் கேப் டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இது இப்போ கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து திரும்பியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 47,385 லெவல்ஸ் பக்கத்தில். சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் இது இங்கே பக்கத்துலேயே வருதுன்னா நம்ம திரும்பி இங்கேருந்தே லாங்ஸ் எடுக்கலான்னு எனக்கு தோணுது. 47,400 லெவல்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி லாங் எடுத்தோங்களா அதே லெவலில் தான் திரும்பியும் லாங் எடுக்கலான்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம லாங் எடுத்தோம் அப்படின்னா 47,572 டார்கெட்டாக வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி போன மாதிரியே அது பட்டர் மாதிரியை விட இன்றைக்கி கூட பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுனால திரும்பியும் இது திரும்பியும் பட்டர் மாதிரி திரும்பி கட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அங்கேருந்து போயிட்டு இப்போ என்னது இப்போ திரும்பி நேற்று பார்த்தீங்கன்னா 47,726லேருந்து இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்பி இது ரிட்டர்ன் வருதுன்னு வச்சிங்களா, அப்போ நம்ம திரும்பியும் கூட இங்கேருந்து கூட லாங்ஸுக்கு என்ட்ரி ஆகலாம் 47,572லேருந்து. ஓகேங்களா, இதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக என்ன ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துன்னு போகலாம். ஆனால் இந்த இடத்துலேருந்தே நம்ம திரும்பி கூட லாங்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா, இப்போ இது திரும்பியும் இங்கேருந்து திரும்பி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்போது திரும்பியும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 47,869 இதுதான் உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரும். ஏன்னா இது முன்னாடி சப்போர்ட்டாக இருந்துச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். சரிங்களா, அது எஸ்ஆர் ஃப்ளிப் பண்ணுவாங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளிப் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 47,869 லெவல். சரிங்களா, இங்கேருந்து இது இப்போது ஒன்று அது டார்கெட் ரீச் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரலாம். இல்லை இது பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அப்போ இது திரும்பி ரீடெஸ்ட்டில் நம்ம திரும்பி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா, அது உங்களுக்கு 47,950 47,986 கடைசியில் 48,021. சரிங்களா, 48,000 வரைக்கும் லெவல்ஸ் உங்களுக்கு டார்கெட்டை உங்களுக்கு அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம போன ஃப்ரைடேவே இது உங்களுக்கு 1,100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மூவ் கொடுத்துருக்கு அப் மூவ்.
இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்றைக்கி. ப்ளஸ் இது பிரேக் அவுண்டும் கொடுத்துருக்கு. இது டெய்லி லெவலுக்கு மேலே ஃபுல் டே இது சஸ்டெயினும் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கு. சஸ்டெயினும் கடைசியில் சஸ்டெயின் ஆகிருக்கு. சரிங்களா? இது க்ளோசிங் பார்த்திங்கன்னா டெய்லி லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு இந்த டெய்லி லெவல் வந்துச்சுன்னா கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ மேலே ஓப்பன் ஆகிட்டு திரும்பி இந்த டெய்லி லெவல் வந்துச்சுன்னா திரும்பி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். சரிங்களா? நான் எடுப்பேன். இங்கேருந்து திரும்பி அடுத்த டார்கெட்ஸ் வரைக்கும் நான் ஒரு டார்கெட்டுக்கு நான் எக்ஸிட் ஆகிட்டு கூட நான் எடுப்பேன் ட்ரேடை. ஆனால் 47,869 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்கேஸ் இது ஷார்ட் கவரிங் ரேலி வருதுன்னு வச்சுங்களேன், ஏன்னா 47,500 ஸ்டாடல் கண்டிப்பாக இருக்கும். இது கீழே வந்துட்டு 47,572 இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகுது அப்படின்னா நிறைய பேர் 47,500 கால் ஆப்ஷனை அவங்க செல் பண்ணி வச்சிருந்தால் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் இன்னுமே ப்ரொபைல் ஆகும் மேலே. ப்ளஸ் இது புட் ஆப்ஷன்ஸை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, கால் ஆப்ஷன்ஸை திரும்ப பை பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 47,869 வரைக்கும் போகிறதுக்கு டார்கெட்ஸுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது தான் என்னோடய அனாலிசிஸ் 6 மார்ச் 2024க்காக. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலும் உங்களோட லெவல் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஏன்னா நாளைக்கு அந்த லெவல் வந்து ரீச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கட்டும் செல்லர்ஸாக இருக்கட்டும் ஆப்ஷன் ப்ரீமியமு ஒன்று டிகே ரொம்ப ஜாஸ்தியாகவும், இல்லாட்டினா அது ப்ரீமியம் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு திரும்பி ரிவர்ஸ் அடிக்கும்போது ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட லெவல் வரும்போது அந்தந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே போங்க. இன்னொரு ட்ரேட் கூட எடுத்துக்கலாம், அது நாட் அன் இஷ்யூ. ஆனால் ஒரு லெவல் உங்களுக்கு ஒரு அச்சீவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை புக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இல்லை உங்களோட டெய்லி டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு போகலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான், உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இல்லை. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன், அப்போ சந்திப்போம். அது வரைக்கும் பை பை, see you.